கேரள மாநிலம் இடுக்கியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் அணைகளில் நீர் திறக்கப்பட்டு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பணம்கூட்டி சப்பாத்து உள்ளிட்ட பகுதிகளில் நீர்வரத்து மிகவும் அதிகரித்துள்ளதால் ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் கனமழையால் பல இடங்களில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. கன்னியாகுமரியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மார்த்தாண்டம், குழித்துறை, களியக்காவிளை, புதுக்கடை, நித்திரவிளை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை இடைவிடாது பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்படுகிறது. இது மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் தொடர்மழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கோதையாறு, தாமிரபரணி ஆறுகளில் தண்ணீர் பெருக்கு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. சாலையில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம், செங்கோட்டை, மேக்கரை, கடையநல்லூர் ஆகிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மேக்கரை அடவிநயினார் கோவில் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்து அணையானது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. தொடர்ந்து அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு கார் சாகுபடிக்கு அணை நிரம்பியதைக் கண்டு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதனை காண்பதற்கு பொதுமக்கள் கூட்டமாக வந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் காவிரி ஆற்றில் சாய ஆலைகளில் இருந்து கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுத்திகரிப்பு செய்யப்படாத சாயக்கழிவு நீரை வெளியேற்றும் ஆலைகள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என்று வருவாய் கோட்டாட்சியர் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் அந்த எச்சரிக்கை காற்றில் பறந்துவிட்டதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.